தமிழ் தேசிய அரசுக்காக ஏங்கும் தமிழ்நாடு. மழைக்காக ஏங்கும் வறண்ட நிலத்தைப் போல தமிழ் தேசிய அரசுக்காக 800 ஆண்டுகளாக ஏங்கும் தமிழ்நாடு. பாறைகளில் வரலாறு பொறித்த தமிழர் அரசுகள் எங்கே? பாறைகளை வெட்டி விற்கும் திராவிட அரசுகள் இங்கே. ஏன் இந்த நிலை? தமிழ் அதிகாரம். உலகமெங்கும் வாழ்ந்த மனித இனமெல்லாம் கல் ஆயுதம் என வேட்டை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் கல்வி என மொழியை உருவாக்கி எண்ணத்தை பேச்சாக்கி எழுத்தாக்கி அறிவார்ந்த சமூகமாக வாழத் தொடங்கிவிட்ட இனம் நம் தமிழ் இனமாகும். தான் வாழும் இடத்துக்கும் தனக்கும் ஒரு பெயர் வைத்து கொண்ட முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருக்க வேண்டும். தன் இனத்துக்கு ஒரு தலைவனை தெரிவு செய்து கொண்ட முதல் மனித இனமும் தமிழ் இனமாகத்தான் இருக்க வேண்டும். உலகின் முதல் மன்னன் தமிழன்தான் என உறுதியாக சொல்லலாம். குழுவாக வாழ்ந்து குடும்பமாக பிரிந்து வீட்டையே நாடாக்கி அதை ஆள்கிற ஆணையும் பெண்ணையும் தலைவன் தலைவியாக்கியவன் தமிழன். உலகில் மொழிக்கென்று சங்கம் வைத்த முதல் இனம் தமிழ் இனம்தான். அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என நான் மறை வகுத்து அறத்தோடு பொருள் சேர்த்தால் இன்பமாக வாழ்ந்து வீடு பேறு அடையலாம் என வாழ்வியல் முறை வகுத்து அதை நூல்களாக எழுதி குவித்தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றி மூத்த குடி என பெருமை பேசினான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என மானுடம் பேசினான். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என உயிர்மை நேயம் பேசினான். ஆனால் இந்த பொற்காலமெல்லாம் தமிழனுக்கென்று ஒரு நாடு இருந்தவரைதான், தமிழனுக்கென்று ஒரு மன்னன் இருந்தவரைதான். உலகை ஆண்ட தமிழன் இன்று ஒரு மாநிலத்தை கூட ஆளவில்லை. இந்த தமிழ் மண்ணை விட்டு தமிழ் அரசு மறைந்து 800 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 800 ஆண்டுகளில் தமிழினம் இழந்தவைகள் எண்ணிலடங்காதவைகள். அதுவும் தமிழ் மொழி இழந்தவைகள் சொல்லில் அடங்காதவைகள். உலகில் இல்லறம் வகுத்த தமிழனின் இல்ல திருமணத்தில் இன்று தமிழ் இல்லை. அவன் வழிபாட்டில் தமிழ் இல்லை. அவன் முன்னோர்க்கு செய்யும் கடனில் தமிழ் இல்லை. இவையெல்லாம் இந்த மண்ணை ஆள வந்த வேற்றுமொழி மன்னர்கள் ஆரியர்களுடன் கூட்டு சேர்ந்து திட்டமிட்டு செய்த கொடுமைகளாகும். வேற்றுமொழி பேசும் மன்னராட்சி முடிந்து மக்களாட்சி வந்த பிறகும் திராவிடம் என்கிற பெயரில் மன்னராட்சி காலத்தில் நடந்த கொடுமைகளே தொடர்ந்தன. இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் உமது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள், உதவாது இனி ஒரு தாமதம், உடனே வீழி தமிழா என கொதித்தெழுந்தார் பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தரை போலவே பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் தமிழ் தேசிய அரசுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி குரல் கொடுப்பவர்களிடம் ஒற்றுமை இல்லை. சாதியாக, மதமாக, கட்சியாக, இயக்கமாக பிரிந்து கிடக்கிறார்கள். அவர்களெல்லாம் ஒன்றிணைந்தால்தான் 800 ஆண்டுகளாக தமிழ் தேசிய அரசுக்காக ஏங்கும் தமிழ்நாட்டின் இயக்கத்தை போக்க முடியும். ஆகையால் நம் வேற்றுமைகளை மறந்து தமிழர்களாக ஒன்றிணைவோம். தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம்.